வணக்கம். சூப்பர் மார்க்கெட் இன்னைக்கு 180 பாயிண்ட் 178 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஸ்விங்கு பாட்டம் டு ஹை க்ளோஸ் ஆகும்போதும் 61 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் 60 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ரேலி ரியல் ரேலி அந்த 19,500 லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்து இன்றைக்கி ரிவர்ஸ் ஆகிருக்கு. இதே தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து டே சார்ட்டுக்கு நம்ம போகலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். சார்ட்டில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர், அதாவது 2ஆம் தேதி இன்னைக்கு அந்த 19,514 அந்த லோ வந்துச்சுல, அதே லோ தான் வந்து இன்றைக்கி வந்து டச் ஆச்சு. அன்றைக்கி 14 வந்துச்சு, இன்றைக்கி 12, 2 பாயிண்ட்டு கீழே வந்துச்சு. நடுப்புற இந்த 2 நாளில் நீங்கள் விடுங்க, அதுக்கப்புறமா அது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி வந்து அந்த சப்போர்ட் லெவலில் எடுத்து அழகாக ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. ஒவ்வொரு டைமும் இந்த 2 ஏன் விடுங்கன்னு நான் சொன்னது காரணம் வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ரெண்டுமே வந்து அன்னைக்கு ஆப்ஷன் வந்து டேட்டாஸ் 19,500 400 அந்த லெவலில் தான் இருந்துச்சு. 19,300 லெவல் போகல. நேற்றும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஹெவியாக புட்டப் போயிருந்தது வந்து 19,500 அந்த லெவலில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ரிவர்சல். நேற்று வந்து க்ளோஸ் டு அபவுட் 2.28 crore 2.25 கோடி கால் ரைட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் லெஃப்ட் அண்ட் ரைட் சென்டராக வந்து கால் ரைட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கட்டாயம் ட்ராப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது நான் எதிர்பார்த்தேன். மார்னிங்கு நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், இன்றைக்கி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டு அரௌண்ட் 10 o'clock 10:30க்குலாம் வந்து -380 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போது 158 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு. நேற்று அதையும் இப்போ பார்த்துடலாம். நேற்று நீங்கள் வந்து யூஎஸோட பாண்ட் மார்க்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது டெட் மார்க்கெட்டுன்றோம், இது வந்து 10 year பாண்ட் மார்க்கெட் அழகாக வந்து பெருசாக கீழே விழுந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், ஒரு பெரிய பார் வந்திருக்கு. இட்ஸ் அ டே சார்ட். இந்த ஒரு பார் இது வந்து நேற்று விழுந்துச்சு. அதுக்கான எதிர்வொலி தான் மார்க்கெட் வந்து விழுந்துச்சு. அதே மாதிரி 4ஆம் தேதிக்கும் ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சு. நேத்தோட ஃபால் வந்து ஒரு கிரிட்டிக்கல் லெவலை வந்து உடைச்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் உடையுதா? 2 கேள்வி வருது. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுதா இல்லை டெட் மார்க்கெட் காலி ஆகுதான்றது பார்க்கணும். நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்குறதோட டெட் மார்க்கெட் காலி ஆகுதான்றது பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து பாண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க. மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வந்து சவுதி அரேபியா விற்கலாம், இல்லை சைனா விற்கலாம், யார் வேணால் விற்கலாம். சப்போஸ் அது மாதிரி லெவலில் வந்து விற்கிறாங்கன்னு சொன்னால் பெருசாக வந்து யூஎஸில் க்ரைசிஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது நீங்கள் 30 year பாண்ட் மார்க்கெட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இட்ஸ் அ டே சார்ட்டு. அழகாக நேற்று வந்து கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி 4ஆம் தேதியும் கீழே விழுந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ட்ராப் இருக்குன்றது நான் எதிர்பார்த்தேன். பட் இவ்வளோ சீக்கிரம் ட்ராப் வருன்றது நம்ம எதிர்பார்க்கல. 1. 2வது, நேத்தோட டேட்டாஸ் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா 19,600 வந்து ஹேவி கால் ரைட் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 1.27 crore ஞாபகம் வச்சுங்க. 1.25 கோடி மொத்தம் 2.25 கோடி காலில் 19,600 1.25 கோடி கால் வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க. அழகாக மாட்டும்ல, ஒரு மீன் கடலில் போகும்போது எங்கே மீன் நிறையா இருக்கோ அந்த இடத்துல தான் வீசுவாங்க வலை. அதே தான் வந்து இன்றைக்கி நடந்துச்சு. அடிக்கடி நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து நம்ம சொல்கிற விஷயம் வந்து கால் அந்த இடத்துல ரைட் ஆகிருக்கு அந்த லெவலுக்கு மேலே, அதாவது 19,620 630 640 லெவலில் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் ஷார்ட் கவரிங் வரும்னு சொன்னதுக்கு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இன்றைக்கி. வாங்க நம்ம வந்து 15 minutes சார்ட்டுக்கு நம்ம போகலாம். நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், 2:30 மணிக்கு அந்த ஒரு ஹை வந்துச்சு. அந்த இடத்துல தான் வந்து ரியல் டென்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ப்ரீவியஸ் ஹையை உடச்சிச்சு. இது வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 16,620 லெவலில் உடச்சிச்சு. 620 லெவலில் உடைக்கும் போது தான் ரியல் டென்ஷன்ஸ் வந்திருக்கும். காரணம் அந்த லெவல் தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வந்து யாரெல்லாம் செல் பண்ணியிருந்தாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்க கவரிங் வருவாங்க. அதில் தான் தூக்கிட்டு போனது இந்த விஷயம் எல்லாமே. நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய பார். இந்த பார் தான் வந்து உங்களுக்கு காட்டுது தட் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து டென்ஷன் ஆகிருக்குன்றது.
அந்த சமயத்தில் இம்ப்ளாய்டு வொலட்டாலிட்டி ஒன்று ப்ரைஸ் தார்மாராக மேலே ஏறி போனதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று ஷார்ட் கவரிங் வரும்போது எப்பயுமே வந்து இம்ப்ளாய்டு வொலட்டாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். வொலட்டாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் பலூன் ஊத ஆரம்பிக்கும். எக்ஸாக்ட்லி இட் ஹாஸ் ஹேப்பன் தி சேம் வே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எங்களோட ஆப்ஷன்ஸ் கிளாஸில் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். எங்களோட ட்ரைனிங் வந்து இந்த ஆகஸ்ட் 15th அன்றைக்கி நாங்கள் வச்சுருக்கிறோம். அண்ட் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்களோ டெஃபினட்டாக நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் கேண்டில் ஸ்டிக்லேருந்து எடுத்து சார்ட் பேட்டர்ன்ஸ், ஆப்ஷன்ஸ் டேட்டா அனாலிசிஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஆப்ஷன்ஸை வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணலான்றது இருக்குது. நம்ம ரெண்டுமே வந்து கவர் பண்ணுறோம். ஆப்ஷன் பையிங் சைட்லேயும் வந்து உங்களுக்கு கவரிங் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங் சைட்லேயும் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஆப்ஷன் செல்லிங் சைடை சொல்லிக் கொடுக்கும் போதும் அட்வான்டேஜ் வந்து என்ன ஆகுதுனால் எந்த இடத்துல வந்து ரிஸ்க் மேனேஜ் பண்ணுன்றது உங்களுக்கு விஷயம் தெரியும். ஆப்ஷன் பையிங் வந்து எப்பயுமே வந்து எந்த ஸ்டேஜில் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுன்றது இருக்குது. இன்றைக்கி டேட்டில் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க வாங்க நான் வந்து உங்களுக்கு டிப்ஸு கொடுக்குறேன்னு. இன்றைக்கி நடந்த ட்ரேட்லலாம் வந்து டிப்ஸு யாருமே வந்து கொடுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற சிபி ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சிபி ரூல்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர் அண்ட் ஸ்டாக் புரோக்கரில் சப் புரோக்கராக இருக்கிறேன். நான் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு பை பண்ணுறேன்னு சொன்னால் அந்த கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து பை பண்ண முடியும். ஆப்ஷன்ஸில் நடக்கிற விஷயமா நினச்சி பாருங்களேன். அதே மாதிரி செல் பண்ணும் போதும் அவருக்கு கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்ததுக்குமா நான் வந்து செல் பண்ணணும். ஆப்ஷனில் இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அண்ட் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இருந்தாலும் தே ஆர் நாட் அலோட் டு கிவ் கால்ஸ் கொடுக்குறதா இருந்தால் அதுக்கான ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அவங்க வந்து சொல்லணும் நான் என்ன மாதிரி கொடுக்குறேன், வாட் இஸ் மை பேட்டர்ன்றது நான் வந்து சிபிகிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து ரூல்ட் அவுட். ஸோ புத்திசாலித்தனம் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிறதுல தான் இருக்கும். இது இல்லாத நம்ம வந்து ஃபிபனாச்சி நம்ம பேசுகிறோம். ஃபிபனாச்சி சும்மா அப்படி மேலோட்டமாக இதுதான் லெவல்ஸ்ன்றது நம்ம பேசுகிறதுல இட் கோஸ் இன் டெப்த். இது இல்லாத நம்ம எலியட்ஸ் வேவும் நம்ம டச் பண்ணுறோம், விச் வில் பி அ ரோட் மேப் ஃபார் அவர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒன்று இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் எங்களோட கால் சென்டருக்கு கால் பண்ணுங்கள் 9444468888. வாங்க இதை நம்ம ஆரம்பித்தோம், இதை முடிச்சிடலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க ஓகே இதெல்லாம் கரெக்டுப்பா, நாளைக்கு எங்கே போகும்? லாஸ்ட் 15 minutesல நம்ம வந்து பிவட்டை எடுத்து பார்த்திங்கன்னா நேற்று மத்தியானம் 1:30 மணிக்கு வந்து ஒரு ஹை வந்துச்சு. அதாவது 19,684 அந்த லெவலில் தான் வந்து லாஸ்ட் 15 minutesல அந்த ஹேமரோட பாட்டம் வந்து கொடுத்துருக்கு. ஒரு ஹேமர் கொடுத்துருக்கு. ஹேமர் வேணால் அந்த இடத்துல வந்து ஹேங்மேன் நம்ம சொல்லலாம். ஹேங்மேனுக்கு வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு 15 minutes 19,684 கீழே வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே இது 19,700க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னு சொன்னால் 701 702னே வச்சிங்களேன், அதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 15 minutes பார் பிரகாரம் ஜாஸ்தி அப்சைடு கிடையாது. மேபி சம்வேர் அரவுண்ட் 19,710 715 720 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் டே சார்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு டே சார்ட் எடுத்துக்கிட்டோன்னா அகெயின் ஃபர்தர் அப்சைடு வந்து 19,700க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு, 15 minutes சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் அந்த லெவலுக்கு மேலே வந்து நீங்கள் வாங்கலாம். அகெயின் டவுன் சைட்லன்னு சொன்னால் 19,500 கீழே தான் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். இன்ட்ராடேயில் மேபி அந்த 15 minutes பாரில் எங்கேயாச்சும் ஒரு லெவலில் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். பட் ரிஸ்க் ஜாஸ்தி உண்டு. ஸோ நீங்கள் ஷார்ட் பண்ணணுன்னு நினச்சால் ஷார்ட் பண்ணுறது வந்து 19,500 கீழே தான் வந்து டிசைசிவாக வந்து ஷார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஆப்ஷன் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டனாலும் 19,500ல் தான் ஹையஸ்ட் புட் ரைட் ஆகிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 1.38 crores. இன்றைக்கி எப்படி கால் அடித்தாங்களோ மேபி சொல்ல தெரியாது, மேபி நாளைக்கு புட்டு அடிக்கலாம். 200 பாயிண்ட் கீழே வருமா? இன்றைக்கி யாராச்சும் எதிர்பார்த்தீங்களா 173 பாயிண்ட் மேலே தூக்குவான்னு? இதுதான் பேஸ். குட். ஸோ இன்றைக்கி வந்து ஜாஸ்தி நான் பேச விரும்பலை, ஜாஸ்தி டேட்டாஸ் நான் வந்து கொடுக்க விரும்பலை. இன்ஃபேக்ட் இந்த
வர தேர்ஸ்டே இன்னைக்கான எக்ஸ்பைரியும் வந்து 19,500 தான் இருக்குது. அடுத்த தேர்ஸ்டே அதாவது 17th இன்னைக்கு வர இதுலேயும் 19,500 தான் ஹையஸ்ட் வந்து புட் ரைட்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 44,500 தான் ஹையஸ்ட் புட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஹையஸ்ட் கால் தான் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 70 lakh கால்ஸ் தான் வந்து நிறைய ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்சைட் டார்கெட் ஜாஸ்தி இல்லை, மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. நேற்று யூஎஸில் ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்ததுக்கு மெயின் ரீசன் யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற பேங்க்ஸோட நிலைமை என்ன ஆகும். டெட் மார்க்கெட் நேற்றுக்கு பெருசாக கீழே விழுந்துச்சுல, அதுக்கான எதிர்வொலி. ஸோ யூஎஸில் இருக்கிற நிறைய பேங்க்ஸ் வந்து அப்படி ஆட்டங்கண்டுட்டு இருக்கு. அதனால உலகத்தில் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து பிரச்சனை இருக்குமான்றது அந்த பொதுவான பயம் இருந்துச்சு. இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 19,500 19,400 இது ரெண்டுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அது உடைச்சாலும் 18,850 லெவல் வந்து சரியான சப்போர்ட்டில் இருக்குது. இந்த 3 லெவலில் உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் இப்போதைக்கு கீழே விழுவதுக்கான சான்சஸ் கிடையாது. பெரிய கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ பை பண்ணுறீங்களா, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பை பண்ணுங்கள். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. 2 நேயர் வந்து ஆக்சுவலாக கேட்டிருந்தாங்க, கோல் இண்டியா பற்றி கேட்டிருந்தாங்க, இன்னொன்று ஒரு ஸ்டாக்கை பற்றி, அதானி குரூப்ஸ் எல்லா ஸ்டாக்ஸ் பற்றியும் சொல்லுங்கன்றது கேட்டிருந்தாங்க. மேபி நாளைக்கு அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.